கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை நிமித்தம் உங்கள் மத்தியில் தேவன் சில வார்த்தைகளை பேச வைத்த தயவுக்கு நன்றி செலுத்துகிறேன். வேதம் தெளிவாய் சொல்கிறது. சங்கீதம் 120 சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வசனத்தில், என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். வேதத்தின் பிரகாரம் அநேக நெருக்கங்கள் சங்கீதக்காரனுக்கு உண்டு. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நெருக்கங்கள் உண்டு. நம்மை பார்த்து மற்றவர்கள் நெருக்கப்படும்படியான அநேக காரியங்களை நம்மை பார்த்து பேசலாம். நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலை அநேக காரியங்களினால் நெருக்கப்படலாம். கவலைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. ஒரு சில குடும்பங்களில் அதிக வேதனைகள் உண்டு. என் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வேத வார்த்தையின் பிரகாரம் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இன்றைக்கி அநேகர் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற விஷயத்தில் அதிகமாக ஆர்வம் இல்லாமல் இருக்கிறார்கள். பிரச்சனை வந்தவுடனே தேவனை முறுமுறுக்கிறார்கள். பிரச்சனை வந்தவுடனே ஜெபம் பண்ணாமல் போய்விடுகிறார்கள். பிரச்சனை வந்தவுடனே தேவனுடைய அன்பை ருசிக்காமல் இருக்கிறார்கள். என் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு தேவனை துதிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, கர்த்தர் உங்களுடைய எல்லா நெருக்கத்தையும் மாற்றி அற்புதமான காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவராய் இயேசு நான் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.